ஐயாவும் என்னை நேசிக்கிறாரு, நானும் அவர் அதிகமாக நேசிக்கிறேன். ஆவி நமக்குள்ளே ஒத்து போகிறதுனால தான் அந்த கனெக்ஷன் கரெக்டாக ஆகும். ஹல்லேலூயா. ஆமாம், இணைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தர் அடியனை கொண்டு வந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் செய்திக்குள்ளாக போகலாம். ஏன்னு சொன்னால் இது கொஞ்சம் நேரம் எடுத்துரும். இந்த செய்தி நம்ம வேகமாக போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். கலாத்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7 வசனங்கள், 7லிருந்து 10 வசனம் முடிய வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். ஒரு முறை எல்லாரும் எடுத்துக்கங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7லிருந்து 10 வசனங்கள் முடிய வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சரியத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆமாண்டவரே, நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்க விரும்புகிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துவீராக. எல்லா தடைகளையும் மாற்றி போடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசித்த வேத வசனத்தின்படியாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள் அல்ல, இதில் ஆலோசனையான எச்சரிக்கையான வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்வோம், நாம் ஒன்றை நினைத்து கொண்டிருப்போம், ஒன்று நடக்கும் இல்லைங்களா. ஐயோ நான் மோசம் போயிட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மோசம் போகக்கூடாது. நல்ல ஒரு எச்சரிக்கையும் ஆலோசனையான வார்த்தையாக இருக்கிறது. ஏன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய கிரியைகளை காண்பிக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளை காண்பிக்கிறது. நான் எதை செய்கிறேனோ அதனுடைய பலன்தான் எனக்கு வரும். நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் அறுப்பேன். ஆகவே இன்றைக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், கொடுங்கள் இடம் கொடாதிருங்கள். கொடுங்கள் இடம் கொடாதிருங்கள். Give and do not give space. கொடுங்கள் இடம் கொடாதிருங்கள். முதலாவது நம்ம இடம் கொடுக்க கூடாது. எதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, நாம் எதெல்லாம் கொடுக்கணும்
அப்படின்றது அடுத்தது பார்க்கலாம். முதல்ல எதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேகமாக போயின்னு சொன்னால் கரெக்டாக 1 hour மேலே ஓடிடும். அதுக்காக நான் 1 hourக்குள்ளே நான் முடிக்கணும். சரிங்க. இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர். எபேசியர் 4:27 இடம் கொடாமல் இருங்க. யாருக்கு இடம் கொடுக்க கூடாதான்? முதல்ல எல்லாம் கவனிங்க. யாருக்கு இடம் கொடுக்க கூடாதான்? கேட்கலையே. இந்த பக்கம் மெதுவாக கேட்குது, இந்த பக்கம் கேட்கல எனக்கு காது. சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். பிசாசுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பிசாசு இருக்கான் பாருங்க, அவனை பற்றி நான் பேச விரும்பலை. அவனை உயர்த்தி பேசவும் விரும்பலை. அவனை பற்றி பேசுறதுக்கு நான் இங்கே வரல. ஹல்லேலூயா. ஆனால் அவன் மோசமானவன். அவனை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யோவான் 10:10 வாசிங்க. அவன் யாருன்னு சொல்லி. அவன் யாராம்? அவன் யாரு? திருடன் திருடவும். திருடன் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? பிசாச திருடன். திருடன் கிட்ட இரக்கம் பாராட்ட முடியுமா? அவன் பார்ப்பானா? அவனுக்கு தேவை பொருள் எதையோ பார்த்துட்டானா அதை எடுத்துடணும். அதுதான் அவனுடைய எய்ம். அதை மாற்றிக்கவே மாட்டான். அதே போல தான் பிசாசும் அவன் எய்மை மாற்றிக்கவே மாட்டான். நம்ம மறந்துடுவோம், ஆனால் அவன் மறக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார் பிசாசு குறித்து. அவன் திருடிடுவான். திருடின பிறகு ஐயோ அம்பான்னு சொல்லி தான் வேதனை அடிச்சுப்பாங்க. ரொம்ப கஷ்டம். எழுந்து போனவங்களுக்கு தான் தெரியும். பிசாசானவன் திருடன். ஒரு கிராமத்தில் திருடர்கள்லாம் வாழ்ந்துருந்தாங்களாம். ஒரு சின்ன சின்ன கதை பார்க்கலாம். திருடர்கள்லாம் வாழ்கிற ஒரு கூட்டம் கிராமம். வேறு யாரும் வாழ மாட்டாங்க. அதில் குடும்பமாக திருடர்கள் தான் வாழுது. அவங்களுடைய வேலையை என்னன்னு சொன்னால், என்ன வேலை? திருடுறது தான் வேலை. ராத்திரியில் அவங்களுக்கு டியூட்டி, பகலில் தூங்குற வேலை. அது என்ன வேலை? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. ரைட்டில் தான் வேலையே. இப்படி போகிறது கரெக்டாக எந்த டைம் திருடுவாங்க? நல்லா தூங்க எந்த டைம். இப்போல்லாம் நிறைய பேர் முழிச்சு நிற்கிறாங்க, நைட்டெல்லாம் முழிக்கிறாங்க இல்லை. திருடனுக்குலாம் ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் பொழுது அவங்க தொழில் செய்து. அவனை கேட்டால் தெரியாது எவ்வளோ கஷ்டம் திருட்டு தொழில்னு. ஏமாறும் போது எடுக்கணுங்க, சாக்கிரதை எடுக்கணும், மாட்டாமல் எடுக்கணுங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லுவான் கேட்டான். தூங்கிட்டு இருக்கும்போது நான் தூங்காமல் இருந்து போய் எடுக்கணுங்க, நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கணும். அவன் என்ன பண்ணுறது, நைட்டில் 3 மணிக்கு நல்லா சவுண்ட் ஸ்லீப் வரும். ஆழ்ந்த உறக்கம் 3 மணிக்கு தான் வரும். அந்த நேரத்தில் போய் திருடுறது தான். திருடிட்டு வர்றது வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறதுங்க, இந்த கிராமத்தில் இதுதான் பொழப்பு, இதுதான் தொழில். அவங்க ஒரு நாள் பக்கத்து வீட்டில் அவனுங்க வாழ்ந்துட்டு இருந்தவனுங்க அவனுங்க போய் திருடிட்டு வரும்போது இந்த வீட்டில் இருக்கிறவன் போனால் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு கிடச்சிச்சு, நல்லா நகை வேலையிலும் எல்லாம் கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு வந்தால் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்து எல்லாம் மாட்டிக்கிட்டு சந்தோஷம். பெண்களுக்கு அது ரொம்ப புரியும் இல்லைங்களா? அதெல்லாம் மாட்டிக்கிட்டு நல்லா சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்கு அந்த அம்மா பார்த்துட்டு, யோ பாரியா அந்த ஆள் எத்துன்னு வந்திருக்கிறான், நீ ஒன்றும் எத்துன்னு வரலையே, கோட்டு என்ன பண்ணுது தலையில் கோட்டு, உனக்கு தெரில ஒன்றும், நீ சும்மா நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்று, நான் போன வீட்டில் ஒன்றும் இல்லை, அவனுக்கு கிடச்சிச்சு. இப்படி தகராறு, குடும்ப தகராறு ஆயிடுச்சு. என்ன எதனால? பக்கத்து வீட்டுக்காரன் அவன் திருடின்னு வந்தான், அவன் கரெக்டாக தொழில் செய்கிறான், நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தான், தொல்லை தாங்க முடியல. அடுத்த நாள் ராத்திரி அவன் போகும்போது அவன் வீட்டுக்குள்ளே போந்துட்டான். வெளியெல்லாம் எங்கேயும் போல, பக்கத்து வீட்லேயே போந்துட்டான். அதுக்காக திருட வீட்லேயே திருடிட்டான். கதை நல்லா இருக்கா? அதுக்கு அடுத்த நாள் இந்த அம்மா மாட்டினதுல அந்த அம்மா மாட்டின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னா ஒரே தகராறு. அவனுங்க 2 பேரும், நீ எப்படா என் பொருளை திருடுவேன்? திருடுறதே தப்புன்றது அவனுக்கு தெரியுதா இல்லையா? திருடுறது தப்புன்னு திருடனுக்கே தெரியுது. 2 பேரும் ஆச்சு. அடே நம்ம செய்கிறதே திருட்டு தொழில், நீ என்ன பண்ணக்கூடாது,
சண்டை போடக்கூடாது. 2 பேரும் அடிச்சிங்கன்னா எனக்கு வெளியே வந்துட்டானுங்க. பாருங்கள், திருடன் தொழிலை மாற்றிக்க மாட்டான். எவ்வளோதான் அடிச்சு உள்ள ஜெயிலில் போட்டுமே வெளியே வந்து இன்னும் தைரியமாக திருடுவான் இல்லையா? பிசாசானவனும் திருடன் தான். அவங்கிட்ட நீங்கள் இரக்கத்தை பார்க்க முடியாது, அவங்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாது, அவங்கிட்ட பரிதாபத்தால் எதிர்பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் திருடன், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் இப்போலாம் என்ன செய்கிறாங்கன்னா, நான் உங்கள் பொருளை தொலைச்சிட்டிங்களா, அதை தேடி கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் காசு கொடுக்கணுன்றான். நீங்கள் தான் அது கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் வந்து என்ன இல்லை, அஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் உங்கள் பொருளை தொலைச்சிட்டீங்க, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இப்போ சொல்கிறாங்க, இப்போல்லாம் அந்த மாதிரி நான் தேடி கொடுக்கணும், போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் என்ன பண்ணோம். ஆமாம், அப்போது நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தம் பொருள் தொலைந்து போகுது. நீங்கள் வீட்டை பூட்டிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்க, இந்த மாதிரி நாங்கள் 4 நாள் ஊருக்கு போகிறோம், நீங்கள் வீடு என்ன பண்ணோம், நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிசாசை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். என்னத்தெல்லாம் திருடுவான்? முதல்ல உன் ரட்சிப்பை திருடுவான். இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்தார்ல நம்ம அப்பா, சிலுவையில் எவ்வளோ பாடு, எவ்வளோ அடி, எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, உயிரை கொடுத்து சம்பாதிச்சு கொடுத்த அந்த ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு அவன் திருடுவான். எப்படி திருடுவான், எப்படி போவான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த முடிய அளவுக்கு இடம் கொடுத்தா கூட போதும். அந்த ஸ்பேஸ்ன்னு போது இந்த கம்ப்யூட்டரில் தட்டுவாங்க தெரியுங்களா, ஒரு ஸ்பேஸ், சின்ன கேப், சின்ன ஒரு முடிய அளவு, அந்த இடம் கொடுத்தா கூட பிசாசு என்ன பண்ணுவான்? ஜாக்கிரதை. யாருக்கு இடம் கொடுக்கூடாது? பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். நமக்கு தெரியாதுங்க எந்த இடத்துல எந்த பக்கம் எந்த கேப்பில் பிசாசு நுழைவான். அப்படிதானங்க? எப்படி நம்ம அடிச்சுன்னு போவானுங்க தெரியாது. திருட எவ்வளோ அழகான வார்த்தை இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க, திருடனுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒருத்தன் வீடு விற்றான், ஒருத்தன் வீடு வாங்குறான். விற்றவன் அக்ரிமெண்ட் போடுறானா? என்ன அக்ரிமெண்ட்னா, இங்கே பாருப்பா, வீடு ஃபுல்லாக உண்டு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு நான் உனக்கு மனப்பூர்வமாக எழுதி கொடுக்குறேன், விற்கிறேன். ஆனால் இந்த ஆணி மாத்திரம் என்னதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எழுதுறான். அப்போது கேட்டுக்கிறீங்களா அந்த கதை? அப்போ என்ன சொல்கிறான் அந்த வாங்குறவன், அடா இவ்வளோ பெரிய வீடு என்னது, நான் தான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், இந்த ஆணி தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுறான். கொஞ்ச நாள் போகுது, வீடை வாங்கிட்டான், நல்லா சந்தோஷமாக வீட்டில் கூடிய கொடுத்தன வந்துட்டான், நல்லா வாழறான். அந்த ஆணியை பற்றியே மறந்துட்டான் மனசுக்கு. ஒரு வருஷம் கழிச்சு வரான், யார் வீடை விற்றவன் வரான். சார், வாங்க சார். யார்? நம்ம வீடு எப்படி இருக்குது பார்க்கலான்னு வந்தேன் சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், ஃபுல்லாக வாங்க சார். நல்லா இருக்கிறீங்களா? இப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் நல்லா சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி, நம்ம ஆணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேங்க. ஆணியா? எது ஆணியா? இவர் மறந்துட்டார். எதை? அக்ரிமெண்ட்டில் எழுதுனாங்களே, வீடு ஃபுல்லாக உண்டு, ஆணி எந்து. அப்போ தான் ஞாபகம் வருது, ஆணி நல்லா இருக்கா, பிடிங்கிடாதீங்க, வீடு ஃபுல்லாக உங்களுது, ஆணி மாத்திரம் எழுந்து பத்திரம் பண்ணி அரசாங்கத்தில் பதிவு பண்ணியாச்சு, அந்த ஆணியில் கை வைக்காத. அப்போவே இடிஞ்சிட்டான். ஐயோ, ஏதோ வில்லங்க இருக்க போலக்குது. ஊழியக்காரர் வராரு, செய்தி கொடுக்குறாரு. இன்னும் சொல்கிறாரு, பிசாசு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு. நம்ம எங்கன்னா கொடுத்துருக்குறோமா? ஆமாம், நிறைய பேர் வாடகை விட்டுருக்கோம் பிசாசுக்கு. நம்ம இருதயத்தில் ரொம்ப நாளாக வாடகை விட்டு, ஒரு சில லீஸு கூட விட்டு வச்சுருப்பாங்க. அவன் வருஷ கணக்கில் இருப்பான், ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது, அவன் உள்ள கொடுத்தனா இருப்பான். வேற ஒன்றும் சொல்லுங்க, குணத்தை தான் சொல்கிறான். அவன் குணம் இருந்தாலே போதும், ரைட் ட்ராயலாக உள்ளே வருவான். பிசாசு குணம், அவன் மெயின் லாங்குவேஜ் என்ன தெரியுங்களா? பிசாசுடைய மெயின் லாங்குவேஜ், முக்கியமான மொழி பொய். இயேசுக்கு சொல்கிறார், பொய்க்கு பிதா அவன் தான், ஃபாதர் ஆஃப்
லைங், பொய். பொய்யே யாரும் நம்ம பேசலன்னு சொல்ல முடியுமா? இங்கே நான் இப்படி தான் ரவுண்டு போடுறல என்னையும் சேர்த்து. பொய்யே பேசலை யாருன்னா சொல்ல முடியுமா? இப்போ இங்கே நம்ம சபையில் ஐயா நான் பொய்யே பேசலன்னா அதான் பெரிய பொய்யா இருக்கும். நிறைய ஃபோன் வந்துச்சு ஈஸியாக பொய் சொல்கிறது இல்லை. ஹானி மாத்திரம் உண்டு, எந்து வீடு மாத்திரம் உண்டு. போயிட்டு அடுத்த வாரமே வரான். யார்? வீடு விற்றவன். வீடை விற்றவன் வந்துட்டு சார் என்னன்னா இவனுக்கு பக்குன்னு ஆகுது. வாங்க சார் காஃபி சாப்பிடுங்க சார். அதெல்லாம் இல்லை இருக்கட்டும் சார், நான் இந்த பக்கமாக வந்தேன், இந்த பேக்கு கொஞ்சம் வெயிட் ஆகுது, அதனால் என் ஆணியில் மாட்டு போகலான்னு சொல்லி பேக் ஆணியில் மாட்டிட்டான். நடு வீட்டில் அந்த ஆணி இருக்குது. அவன் பேக்கை மாட்டு சார் 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 அங்கே ஏன் சார் மாட்டீங்க இப்படி உள்ள இல்லை 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 கவனிரு இங்கே பா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், வீடு மாத்திரம் உண்டு ஆணி எந்து. நான் ஐயோ அன்னைக்கு ஆணிங்க பிடிங்க போடாமல் போயிட்டேனே. மோசம் போகாதிருங்க. போயிட்டு 4 நாளில் திரும்பி வரான். சார் அப்படின்னு இன்னும் இவனுக்கு என்ன ஆச்சுங்க, என்னடா இவன் குரலை கேட்டாலே இவனுக்கு அலர்ஜி ஆச்சு. ஒன்றும் இல்லை சார், இந்த மூளை கொத்தலும் பக்கமாக வந்தேன், கொஞ்சம் கருவாடு எங்கள் வீட்டில் நிறைய வாங்கின்னு வர சொன்னாங்க, வாங்கின்னு வந்துட்டேன், கொஞ்சம் வச்சுட்டு போகலான்னு சொல்லி உள்ளே என்ன பண்ணிட்டான், பேக் உள்ளே வச்சுட்டு சார் 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 கருவாடு சார் ரொம்ப நாத்தடிங்க சார், வீடே நாற்று, யாரும் உள்ளே வர முடியாது. இங்கே பார் வீடு மாத்திரம் உண்டு வீடெல்லாம் ஒரே நாற்று அடிக்குது. ஆமாங்க, ஒரு கெட்ட செத்துப்போன பரிமள தைலத்தை இட்டு நாரி போக பண்ணும். ஒரே ஒரு பிசாசு குணம், ஒரு ஆணி போதும். விட்டானா போயிட்டான். இவங்க ரொம்ப வீடு நாற்று அடிக்குது, வீட்டில் வாழ முடியல. போனவன் அடுத்த நாளே வரான். சார் சார் மறந்துட்டு போயிட்டேன், இந்த கருவாடு ரொம்ப காஞ்சி போயிருந்தது, அது ரொம்ப காஞ்சி போயிருக்குதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லி தண்ணியை ஊற்றிட்டான். தண்ணியை ஊற்றுனா வேறு நம்ம தலையில் அடிச்சுக்கிறாங்க தெரியுது. தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும், புழு பூத்து இன்னும் நாற்றும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவன் இருப்பான்னு நினைக்கிறீங்க, அந்த வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறீங்க. இங்கே பார் வீடு மாத்திரம்தான் உண்டு ஆணி எந்து. இங்கே பார் உன் வாழ்க்கையை ஏசப்பா குத்துட்டியா, ஆமாம் ஆமாம். சர்ச்சைக்கெல்லாம் போறியா, ஆமாம் ஆமாம். ரசிக்கப்பட்டியா, ஆமாம் ஆமாம். ஞானசன் எடுத்துட்டியா, ஆமாம். எல்லாம் உண்டு தான், நீ இருந்துக்கோ. ஆனால் என் குணம் இந்த அன்பான கத்துடைய பிள்ளைய பிடுங்க வேண்டிய ஆணியெல்லாம் நீ பிடுங்கி தான் ஆகணும். அக்ரிமெண்ட் போட்டு பிசாசு என்ன பண்ணுவான், குடியும் குத்தனமா அவன் உள்ள வந்து வாழ்ந்து நிற்பான். மோசம் போகாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அவன் திருடன், உன் வாழ்க்கையில் ரட்சிப்பை திருடிடுவான். தெரியவே தெரியாது. நம்ம ரூட்டை எப்போவும் மாற்றி விட்டுட்டு இருப்பான். நம்ம பாட்டுன்னு கரெக்டாக நல்லா போதே ரூட்டு, ஸ்பீட் பிரேக் இல்லை எதுவும் இல்லை, நல்லா அழகாக ஸ்பீடாக போதே, ஒன்றும் பள்ளம் இல்லை மேடு இல்லை, போயினே இருப்போம். ஆனால் ரூட் எப்போவும் மாறிட்டு இருப்போம். ஜாக்கிரதைங்க, கர்த்தருடைய வார்த்தை அது பொய்யாகாது. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், அவன் திருடன், அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், அவன் சமாதானத்தை திருடுவான், ஏன் நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தை திருடிடுவான். அண்ணாச்சி தப்பா கணக்கு போட்டு ஒரு 5 ரூபா அதிகமாக குத்துட்டான்னு வச்சிங்களேன், வா அவர் கணக்கு போட தெரில, 5 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னு எத்தனை வந்துட்டேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஆண்டுடைய வருகையில் நீ போக முடியாது. பிசாசு சொல்லுவான், ஏன் 5 ரூபா, ஏன் 1 ரூபா அவன் கையில் இருக்குது, பிடிச்சி இழுப்பான். ஜாக்கிரதை, அந்த 1 ரூபா கூட என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு எந்த இல்லை, அது கீழே காசு இருந்தால் கூட அது எந்த இல்லை, அது யாருதோ. அது எதுக்கு நான் எடுத்துட்டு நம்மளாம் எங்கே போகிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படி ஆயத்தமாகுவது தான் இந்த சபையெல்லாம். எதுக்கு சபை கூடி வந்து, இது ஒரு ஒர்க் ஷாப், இது சர்வீஸ் ஸ்டேஷன், இது வந்து நம்மளை சர்வீஸ் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் வார வாரம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்துட்டிங்கன்னா கரெக்டாக வாட்டர் வாஷ் பண்ணி ஆயில் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகி போகும். அல்லேலூயா. ஆயத்தமாகிற இடம் எதற்கு, நித்திய வாழ்வுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு. எல்லாம் 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 நடந்துச்சுங்க. கிட்டத்தட்ட வாசல் அருகே வந்துட்டாரு. கடைசி நொடி மணித்துளியில் இருக்கிறோம் நம்ம. 3வது உலக யுத்தம் ஆரம்பமாக போகுது.
3 நாடுகள் வல்லரசு சேர்ந்துட்டானுங்க. சைனா, ரஷ்யா, வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட போகிறானுங்க. இங்கே இஸ்ரேல் வந்து மற்ற நாடுகளெல்லாம் சீண்டி அவங்க வர சண்டையை ஆரம்பிச்சிட்டானுங்க. உலக யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து பஞ்சம். என்ன நடக்கும் தெரியாதுங்க. நம்ம எங்கே இருக்கிறோம்? பிசாசுக்கு அசால்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிசாசு வந்து நம்ம வாழ்க்கையை சூறையாடிடுவான். அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். அவன் திருடுவான். அடுத்து என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லு. உடனே கொல்ல மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லு. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தெல்லாம் எடுத்துருவான், நிம்மதியெல்லாம் எடுத்துருவான். என்னதான் நீ வந்து ஆண்டவர் ஆராதித்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன இருக்காதுங்க? அந்த ஒரு சந்தோஷம் இருக்காது. கொல்லுவான். அது மரணம், ஆத்ம மரணத்தை கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அழிச்சிடுவான். அட்ரஸே இல்லாமல் பண்ணிடுவான். அது அவனுடைய வேலை. அதில் கரெக்டாக இருப்பான் அவன். நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்து சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வேத அறிவு உனக்கு முக்கியம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் பைபிள் படிச்சிங்க? அந்த கேள்வி கேட்கறது நமக்கு வழக்கம். எனக்கு காலையில் இருந்து இன்னைக்கு யாரெல்லாம் பைபிள் படிச்சிங்க, பைபிள் படிக்கலைங்க? நீங்களே வச்சுங்க, கையெல்லாம் தூக்க வேணாம். அது ஸ்கூல் இல்லை. வேதத்தை மறந்தால் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம பிள்ளைங்களையும் காலையில் எழுந்து என்ன பண்ணுங்க, எதை படிக்கிறீங்களோ எதை செய்கிறீங்களோ இல்லையோ வேதத்தை வாசிங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. இது ரெண்டும் ரெகுலராக செஞ்சீங்கன்னா அது நல்ல டபுள் லாக். உங்களுக்கு உள்ள பிசாசு வர முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஆமாம், வேதத்தை வாசிக்க மறக்காதீங்க. இந்த பரிசுத்த வேதங்கள் நம்ம கைக்கு வரதுக்கு எவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு தெரியுங்களா? சாதாரண இல்லைங்க. இந்த பரிசுத்த வேதாங்க நம்ம கையில் வர்றது அவ்வளோ ஈஸியாக நம்ம போய் ஏதோ ஒரு காசு கொடுத்து வாங்கி வந்துடுறோம் இல்லைங்களா? இந்த பரிசுத்த வேதாங்க நம்ம கையில் வர்றதுக்கு எத்தனை பரிசுத்தவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா, இது எதுனா ஆண்டவரோட நம்ம எப்பவுமே தொடர்பில் இருக்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. நான் ஜெபிக்கும் பொழுது அவர்கிட்ட நான் பேசுனேன். நான் வேதத்தை வாசிக்கும் போது அவர் என்னோட பேசுகிறார். 2-வே கம்யூனிகேஷன், 1-வே கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஆக ஜெபமும் வேத வாசிப்பும் உன் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா பிசாசு உனக்குள்ள வர முடியாது. ரெண்டாவது, எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படி போகலாம். முதல்ல எதுக்கு பார்த்தோம்? பிசாசுக்கு. ஏன் சொன்னா, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். ஆகையினால் அவன் சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். சான்ஸ் கொடுத்துடாதீங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2வது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கு, உன் வாய்க்கு இடம் கூடாது. பிரசங்கி 5:6 வாசிங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அங்க வந்து நீ எஸ்கியூஸ் சொல்லாத. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. ஆமா, பாத்தீங்களா? அப்பனா நம்ம மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க எதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க? வாய்க்கு இடம் கொடுக்காது. வாய் ரொம்ப முக்கியமானதுங்க. எதால கேட்டேன்? யாரால கேட்டேன்? இன்னொரால கேட்டேன். வாய் ரொம்ப முக்கியங்க. வார்த்தை ரொம்ப கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வரல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாய் ரொம்ப முக்கியம். இல்லையா அப்படி ஒரு 2 வார்த்தை அப்படி பேசினா தான் நம்ம மேலே பயம் இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி ஒதுங்குங்க அப்படி நான் சொல்லக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அப்படி வரைஞ்சி கட்டி முன்னாடி போய் நின்று 2 வார்த்தை அப்படி விடுறது, இங்கிலீஷு இல்லை ஜெர்மனு. அது விட்டாதான் அவங்க பயப்படுவாங்க. அவங்க பயம் நம்ம மேலே இருக்கும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தேவனுக்கு தூதனுக்கு முன்னாடி எஸ்கியூஸ் சொல்ல, ஐயோ சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. எங்ககிட்ட சொல்ல, ஐயா கிட்ட சொல்ல, ஐயா சாரி அது தப்பாக பேசிட்டேயா. சபையில் ஒருத்தர் மூப்பர் திடீர்னு டென்ஷன் ஆயிடுச்சு. மீட்டிங்கில் சாப்பாடு பரிமாறத்தில் தான் வரும் பிரச்சனையே. டபால் டிபிள்னு என்ன பண்ணிச்சுங்க, அவருக்கு வார்த்தை வந்துச்சு. கேட்டால் யார் அவர்? சபையில் மூப்பர், உடன் ஊழியர். வார்த்தை வந்துச்சு பாருங்க, அப்படி வந்துச்சு. அவ்வளோதான், போச்சா சாட்சி, முடிஞ்சுதா கதை. நீ எத்தனை வருஷமாக கட்டி காத்துட்டு இருப்ப சாட்சியை. 99% நீ நல்லவனாக காட்டணும், 1% நீ கெட்டவனாக காட்டினா மொத்தம் போயிடும். ரொம்ப கஷ்டம். நல்லவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம், கெட்டவனா
பேர் எடுக்கிறது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஜாக்கிரதை. முதல்ல பார்த்தோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அவன் திருடன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்காக தான் ஆண்டவர் டபுள் லாக் போட்டுக்கிறார். உள்ளவர் லாக்கு. இந்த நாக்கு இருக்கு பாருங்க, எத்தனை டபுள் லாக் போட்டோம், உள்ள இருந்து என்ன பண்றோம், வெளியே வேகமாக வந்துடும். ஒரே வாயில தான் என்ன வரும், ஆண்டவரை துதிக்கிறதும் வரும், சபிக்கிறதும் வரும், கெட்ட வார்த்தையும் வரும், நல்ல வார்த்தையும் வரும். சொல்லணுமா நம்ம ஜனங்களை பற்றி, இங்கே வந்தால் அந்நிய பாஷை, அங்கே போனால் வேறு பாஷை. நான் உங்களை சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரொம்ப காஸ்பல் சொல்லுங்கள், உங்கள் சபை பேர் சொல்லுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ சபை. நீங்கள் நல்ல பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்கள் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உங்கள் வாய்க்கு இடம் கூடாதிருங்கள், கர்த்தருடைய வருகை சமீபம். ஆகவே ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. எபேசியர் 4 அதிகாரம் 25, 30, 31 வசனம், மத்தேயு 12, 36, 37. நாங்கள் இதை மாத்திரம் வாசிங்க. எபேசியர் 4, 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கும் இடம் கொடாமல். கோபம் வருது பார்த்தீங்களா? நான் கோபம் வந்துச்சுன்னா நான் நானா இருக்க மாட்டேன். எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு தெரியுமா அப்படின்வாங்க. யாரு? எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு தெரியுமா? எல்லாருக்குள்ளும் தான் மிருகம் இருக்கு, அதுதான் அடிக்கிறது மாம்சம், ஜென்ம சுபாவம். அதை அடிக்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், நல்ல போராட்டம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த குட் ஃபைட். நீ அதை போராடி அதை என்ன பண்ணணும், நீ அடிமைப்படுத்தணும். அதை நீ எதுக்கு அடிமையா இருக்கிற, அது உன்னை அடிமைப்படுத்தும். எதனால நீ ஜெயிக்கப்பட்டிருக்கிறியோ அதுக்கு நீ அடிமையாயிடுற. கோபப்படாத. கேட்டா ஐயோ அவர் ரொம்ப முக்கோபங்க, ரொம்ப ஷார்ட் டெம்பருங்க, அவங்ககிட்ட அப்படி இருக்கக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தம் கூட வெளியே அவ்வளோ கேட்கலையாம் பாருங்க. அவர் அவ்வளோ பொறுமையா, அவ்வளோ சாந்தமா இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நீ என்ன பண்ணக்கூடாதான், 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சொல்லுங்க, உங்களை விட்டு நீங்க கடவது. அதை கூட வச்சுக்காதீங்க, அதை கூடவே வச்சுக்காதீங்க. உங்க மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கிடும். கர்த்தருடைய வருகையில நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நம்ம மறுரூபமாக்கப்பட போகிறோம். அதுக்கு தான் இந்த சரீரத்தை ஆண்டவர் இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம இப்படிப்பட்ட குணம்லாம், கசப்பு, யாரை குறிச்சாவது கசப்பு இருந்தால் எடுத்து போட்டுருங்க. கோபம் இருக்க, மூர்க்கம் இருக்கக்கூடாது, கூக்குரல் இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒரே சத்தம். என்னங்க சண்டை, என்ன சர்ச்சைக்கு போயிடுறாங்க, ஆனால் வீட்டில் ஒரே சண்டைங்க, ஒரே சத்தங்க. எப்போ பார்த்தாலும் சத்தம் இருக்கக்கூடாது. பக்கம் பக்கம்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம சாட்சியை கவனிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே தூஷணம், யாரையும் தூஷிக்காதீங்க, ஒருத்தரையும் தூஷிக்காதீங்க. அது நம்ம வேலை கிடையாது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. யாரையும் தூஷிக்காதீங்க. அது நல்லவங்களோ கெட்டவங்களோ, கெட்டது செஞ்சாங்க நல்லது செஞ்சாங்களோ, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முறையிட்டுருங்க. தூஷிக்காதீங்க. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியாவை நான் என்ன பண்ணக்கூடாதான், துக்கப்படுத்தக்கூடாது. மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. மூன்றாவது, எதுக்கு இடம் கொடுக்க கூடாது? யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு 10:1. வேகமா வாசிக்கலாமா? என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். அடுத்து மூணாவது, முதல்ல பார்த்தோம் யாருக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க, சாசுக்கு. ரெண்டாவது
மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. 3வது, துயரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது இதுங்க சப்ஜெக்ட், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நல்ல பெரிய செய்தி, யாருமே இந்த உலகத்தில் கொடுக்காத செய்தி என்னன்னா, கவலைப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. கவலைப்படாதிருங்கள். ஐயா நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆமாம் உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் கஷ்டம், ஏன் பாடு. யோபு சொன்ன மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஐயா அவர் துயரத்துக்கு இடம் கொடுத்தாராம். யோபு துயரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாட்டு நல்லா வந்து எப்பவுமே செய்தி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குரிய பாட்டு வந்துடும் எனக்கு, அது கன்ஃபர்மேஷன். அது துயரத்தில் கூப்பிட்டேன், அப்புறம் உதவிக்கு கதறினேன், அழுகுற கேட்டீரேன். துயரப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுறதுனால இயேசு கிறிஸ்து கேட்டாரு, உங்கள் சரீரத்தில் எவனாகின ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? உன்னை உண்டாக்கினவர் நான், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் உனக்கு தருவேன். நமக்கு என்ன பிரச்சனை சொன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது. அவங்களுக்கு இருக்குதே எனக்கு இல்லையே. உன் பாதை வேற, அவங்க பாதை வேற, உன்னுடைய பாரம் வேற, அவங்களுடைய பாரம் வேற, உன்னுடைய கெப்பாசிட்டி வேற, அவங்க கெப்பாசிட்டி வேற. ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றார், முதல்ல என்ன பண்ணுமா, நீ மத்தேயுல 6:25-34 நீங்க வீட்டில் வாசிங்க. லூக்கா 12:22-31 வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்றார் இல்லையா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாரு, அதை கொஞ்சம் கவனிச்சு பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு. ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாரு, அது எங்கன்னா போய் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கா, எங்கன்னா எஃப்டி போட்டு வச்சிருக்குதா, அது எங்கன்னா ஆர்டி போட்டு வச்சுக்குதா, எதுனா ஷேர்ல காசு போட்டு வச்சுக்குதா, எங்கன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்குதா, எங்கன்னா வட்டி விட்டுக்குதா, எங்கன்னா போய் குடோன்ல சேர்த்து வச்சுக்குதா? இல்லை. அவைகளையும் பரமபிதா என்ன செய்யறாராம், பிழை போட்டுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமாமா, ஆமென். அவைகளையும் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். அவைகளையே பிழை போட்டும் பொழுது உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவதுதான். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட, அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன், உங்களுக்கு கூட, அவைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு கூட கொடுக்கும், அதுங்களுக்கே கொடுக்குறேனே உங்களுக்கு கூட கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு கூட நான் கொடுப்பேன், நீ கவலைப்படாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஏன் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லி அந்த செய்தியை கொடுத்தா தெரியுங்களா? நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது. இன்னைக்கெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போவே இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார், கவலைக்கு இடம் கூடாதீங்க. அது என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம உடம்புல எந்த ஆர்கன் வந்து வீக்காக இருக்கோ, எந்த பார்ட் வீக்காக இருக்கோ அதை போய் முதல்ல அடிச்சிடும். நம்ம கவலைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அது பிசாசுடைய டெக்னிக். அது பிசாசு நம்மளை பலவீனப்படுத்திட்டா நம்ம என்ன ஆகிடுவோம், வீக்கர் ஆகிட்டோம்னா அவனுக்கு தெரியும் நமக்கு எது வீக்கர் பாயிண்ட்டுன்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுங்க, எதிராளியே எப்படிப்பட்டன்றதை நம்மளும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளாம் இப்போ யார் பக்கம் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பக்கம் வந்துட்டோம். முதல்ல அவன் பக்கம் இருந்தோம், இப்போ இயேசு கிறிஸ்துக்கு பக்கம் வந்துட்டு அவன் யார், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எதிராளியாக மாறிடுறான், ஆப்போசிட் சைடில் நிற்கிறான். அப்போ அவன் சும்மா இருப்பானா, நம்மளை பார்த்து எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பான், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம துயரத்துக்கு இடம் கொடுத்தா, வீக் பாயிண்ட்டை பிடிச்சானா அங்கேயே என்ன பண்ணுவான், அந்த சிக்னஸ் வந்துடும். சிக்னஸ் வந்த உடனே நம்ம என்ன ஆகிடுவோம், அந்த இடத்துல வீக் ஆகிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, துயரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இது மனிதன் வாசலை பிசாசுக்கு திறந்து கொடுக்கிற காரியம். நம்ம நல்ல வாசலை திறந்து கொடுத்துற மாதிரி உள்ளே வந்துடுவான். கவலைப்படாதீங்க, எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் கவலைப்பட மாட்டேன் சொல்லுங்க. எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்து நான் துயரப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியதே. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு
நமக்கு தந்தா. சொல்லுங்க, சிலுவையிலே இயேசு எனக்கு தந்தா. சிலுவையிலே இயேசு எனக்கு தந்தா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியது. சொல்லுங்க, பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியது. வல்லமையும் அதிகாரம் என் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு எனக்கு தந்தார். ஆமென். சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான விஷயங்க இது. சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, இப்போ யாரு தோத்து போனது? ஆமா, உலகத்தை ஜெயித்தவர் யார்? நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பலவீனம் இருந்தால் கூட ஓடினோம் நம்மளை விட்டு. நீங்கள் உற்சாகமாக ஆண்டவர் சமூகத்தில் துதித்து பாடும் பொழுது பிசாசு தோற்று போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அதை பார்க்கலாம், சரிங்களா? முதல்ல இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு 3 குறிப்பை மாத்திரம் தான் பார்த்தோம். என்ன இடம், எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? பிசாசுக்கு இடம். அவன் திருடிடுவான். வாழ்க்கை ஆசீர்வாதத்தெல்லாம் திருடுவான். குடும்ப ஆசீர்வாதம், தனிப்பட்ட ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் திருடிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம ஏதாவது, இது ஒன்றும் இல்லைங்க, என்னது இது ஒன்றும் இல்லைங்க, இதில் என்னங்க இருக்குது? ஒரு 2-3 கல்யாணம் 3 நாள் முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஐயா, அப்போ நம்ம இங்கே பேசணும் ஞாபகம் வந்து எதுனா டிஜே டிம்ச் ஒரே அதிரது, சாப்பிட முடியல, உட்காந்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் நான். இதில் என்ன, சர்ச்சுக்கு வர விசுவாசிக்கு தான் பத்திரிக்கை வச்சாங்க. போனால் இந்த அம்மக்களை நடக்குது. அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன். ஐயா இருங்க சொன்னது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும். பிசாசு இதெல்லாம் தான், இதெல்லாம் எங்கெங்கே நம்ம இடம் கொடுக்கணுமே தெரியாது. உங்க கூட யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவங்க கூட ஜாலியாக முன்ன இல்லைவா, அதெல்லாம் பெருசாக நினைக்காதவா, ரொம்ப சாமியார் ஆகிடாத, ரொம்ப ஆன்மீகத்தில் போயிடாத, கொஞ்சம் இப்படி அப்படியே இரு, ஊரோட ஒத்துவாள், அப்படியே தனம் முடிஞ்சிச்சிக்காத. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 2வது, மாம்சத்தை பாவத்துக்கு வாய்க்கு இடம் கொடுக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியது இருக்குங்க. நான் கூட எனக்கும் சேர்த்து தான் நான் ஆண்டுகிட்ட பேசுகிறேன். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் இருதயத்தை காத்துக்கும். ரொம்ப முக்கியமானது. பேசிட்டு போய் அவங்க காலில் போய் விழுந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்கன்னு, அழுதுங்கன்னு, மன்னிச்சிடுங்க, தப்பாக பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், கோபத்தில் பேசிட்டேன், எதுக்கு? அதை விட என்ன பண்ணலாம்? ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். 3வது, துயரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கவலைக்கு இடம் கொடுக்காது. சரி, எதை கொடுக்கலாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேகமாக போலாங்களா? வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கதவை திறந்து கொடுக்கணும். யாருக்கு? ஏசப்பா. கொடுத்துருக்குறீங்களா? மொத்தமாக கதவை திறந்துட்டு உட்காந்தாச்சு. நம்ம இப்போ ஏசி இருந்தால் மூடிட்டு இருப்போம் இல்லைங்களா? மொத்தமாக கதவை திறந்து உட்காந்தாச்சு. கதவு பக்கத்தில் அழகா உட்காருங்க சார். ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் கொஞ்சம் தான் கேப் திறந்து கொடுப்போம். கஷ்டப்பட்டு உள்ளே வரணும். நின்று ஃபுல்லாகவே என்ன பண்ண மாட்டோம், திறந்து கொடுக்க மாட்டோம். ஃபுல்லாக கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டமாச்சே. நீ ஆண்டவருக்கு முழுசாக உங்கள் வாசலை திறந்து கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் திறந்து கொடுக்கணும். சங்கீதம் 24:7-10 வாசிக்கலாமா? சங்கீதம் 24:7-10 எடுத்து வேகமா வாசல்களே, வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா உள்ள வரணும்னு சொன்னா உன் வாசலை திறந்து கொடுக்கணும். இருதயமாகிய வாசலை, இருதயத்தின் வாசலை, மனதின் வாசலை திறந்து கொடுக்கணும். மனதின் கதவுகளெல்லாம் வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு கொடுக்கணும்? உன் வாசலை ஆண்டவருக்கு திறந்து கொடு. அப்பொழுது அவர் வருவார். அவர் வந்து, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்போ முதல்ல எதை கொடுக்கணும்? ஆண்டவருக்கு வாசல், நம்முடைய வாசலை திறந்து கொடுக்கணும். முழுசா திறக்கணுங்க, அறகுறையா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு, ஃபுல்
உன் முழு ஆத்மாவோட ஃபுல், முழு சிந்தையோட ஃபுல் 100%. புரியுதுங்களா? அதுதான் முழுன்னு என்னதுங்க? முழுசுன்னு 100%. ஒரு 99.9 நோ 100% ஆண்டவர் எதிர்பார்க்குறார். 100% நீ தரணும், தந்து தான் ஆகணும், திறந்து கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சரிங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது நீதிமொழிகள் 23:26 வாசிக்கிறோம். வாசிங்க. எதை கொடுக்கணுமா? நீதிமொழிகள் 23:26. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. எதை கொடுக்கணுமா? இருதயத்தை கொடுக்கணும். இருதயத்தை கொடுக்கணும். நீ ஆண்டுக்கு திறந்து கொடுத்தனா 2 கொரிந்தியர் 5:17 வசனம் சொல்லுது, நீ புது சிருஷ்டியாய் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். ஐயா, என்னால் இந்த பழக்கம் என்னால் விட முடியல, ஐயா என்னால் இந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியல, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். எப்போனா ஆண்டவர் உனக்குள்ள வந்த பிறகு. ஒரு பையன், வாலிப பையன், ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுத்துட்டான். ஆண்டவர் வந்துட்டாரு. திடீர்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, டேய் வாடா, புதுசா படம் ரிலீஸ் ஆகிடுது, கூலி கூலி. என்னடா ஐயா இதெல்லாம் கூட தெரியுதா? ஆமாம், உங்களோட கூட தான் நான் வாழ்ந்துனுக்கிறோம். நாங்கள் என்ன பரலோகத்துக்கு போயிட்டா வந்துனுக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு, அதெல்லாம் நம்பாதீங்க. பரலோகத்துக்கு யாரும் இதுன்னு இயேசு கிறிஸ்துவை தவிர. இனிமேல் தான் பரலோகம்லாம். இப்போ மறிக்கிறவங்களாம் பாதாளத்துக்கு போவாங்க, இல்லைன்னா பரதேசிக்கு தான் போகிறாங்க. இதில் எதுனா சந்தேகம் தான் கிட்ட கேளுங்க தனியாக. அப்புறம் பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே போயிட்டு வந்துனுங்கிற மாதிரி சொல்லினுப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. என்ன இல்லைங்க, இவன் படம் ரிலீஸ் ஆகிது, வாடா வாடா வாடா. இவனுக்கு டெம்டேஷனு கூப்பிட்றான் ஃப்ரெண்டு. அவன் போகும்போது பின்னாடியே ஏசப்பாவும் வராது. இது ஒரு ஸ்கிட்டு, நாங்கள்லாம் யூத் ஸ்டேஜில் பண்ணோம். பின்னாடியே வரார். திரும்பி, ஏசப்பா நீங்கள் ஏன் கூட வரீங்க, நான் தேட்டருக்கு போகிறேன், நீங்கள் இருங்க, வீட்லேயே இருங்க அப்படின்னு. சரின்னு உட்கார வச்சிட்டான் சேர் போட்டு. திரும்பவுமா பசங்க கூட உடனே மறுபடியும் எழுந்து எங்கே போகிறான், தேட்டருக்கு போகிறதுக்கு போகிறான். பின்னாடியே வராரு ஏசப்பா. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏசப்பா நீங்கள் ஏன் என் கூட வரீங்க, நான் எங்கே போகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓடல. அவன் போகும்போது திரும்ப பின்னாடியே வரான். உடனே அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிடுறான், ஏசு எடுத்துன்னு போய் மறுபடியும் சிலுவையில் அடிச்சிடுறான். இங்கே இருங்க, உங்களுக்கு தான், அப்போ தான் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், எங்கே போயிடுறான், பாவம் செய்ய போயிடுறான். அன்றைக்கி நேரத்தில் நம்ம கூட பாவம் செய்யும்போது திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், இயேசுவை சிலுவையில் அறையிறோம். அன்றைக்கி யூதர்கள் அடித்தாங்க சிலுவையில். பாவம் செய்யும்போது அனுதினம் நம்ம இயேசு சிலுவையில் அறையும். தெரியுமா உங்களுக்கு அந்த இது தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, ஆமாம். நீ ஏசப்பாவுக்கு இடம் இருதயத்தை கொடுத்துட்டேன்னா முழுசாக கொடுத்துடணும். பிசாசு வந்து கேட்பான், இன்னொரு ஸ்கிட்டு, டே 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 உங்கள் இருதயத்தை என்கிட்ட கொடுத்துறேன், நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு. பசங்க இருக்கிறாங்களா சின்ன பிள்ளைங்க, ஏசப்பா கிட்ட இருதயத்தை கொடுத்துட்ட உடனே பிசாசு வந்து கேட்பான், உங்கள் இருதயத்தை நீ என்கிட்ட கொடுத்துறேன். ஒருத்தனுடைய மனைவி அவனுடைய அம்மாவை பிடிக்கலை. உண்மையிலே நீ என் மேலே அன்பாக இருக்கணும்னா உங்கள் அம்மாவுடைய இருதயத்தை எடுத்துன்னு வந்து என்கிட்ட காட்டு, அப்போ தான் நீ என்னை உண்மையிலே நேசிக்கிறேன்னு சொல்லி. இது ஒரு கதை, தாயினுடைய அன்பை குறித்து ஒரு கதை. அப்போ இவன் என்ன சொன்னேன், நீ என்ன நான் நேசிக்க தோணும், இல்லை இல்லை, நீ உங்கள் அம்மா இருதயத்தை நீ எடுத்துன்னு வந்து என்கிட்ட காட்டினாதான். எவ்வளோ பெரிய பொல்லாத மனைவி பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் நமக்கு அமையாதனால கர்த்தருக்கு சோதனை பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இருதயத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தா தான் நான் நம்புவேன் நீ என்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன். அவனும் பாருங்க பொல்லாதவன், அவங்க அம்மாவுக்கு ஒன்று இருதயத்தை எடுத்துன்னு வரான். ஓடி வரான். வரும்போது அவன் கால் தடிக்க கீழே வரான். அந்த இருதயம் சொல்கிறான், எப்பா பார்த்துப்பா, கீழே வந்துட்டு அடிப்படாத பார்த்துக்குப்பா. தாயுடைய அன்பு குறித்து அது ஒரு கதை. தாயுடைய அன்பு மேல, அதை விட மேலானது நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இருதயத்தை பிசாசு வந்து கேட்குறான், கொடுத்துரு உங்கள் இருதயத்தை எனக்கு கொடுத்து, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அவன் ரொம்ப கேட்கவும் என்ன பண்ணிடுறான், இருதயத்தை எடுத்து பிசாசுக்கிட்ட கொடுத்தவனா வாங்கி தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ பத்திரம், என் இருதயம் பத்திரம். அவனுக்கு என்ன வந்துச்சு இல்லை, கீழே போட்டு வச்சிடறான், தூளாக உடஞ்சிது. ஒரு அழறான், என் இருதயம் உடஞ்சி போச்சே. ஆண்டவர் திரும்பமாக வந்து அந்த இருதயத்தை சேர்த்து பத்திரமாக நம்மிடத்தில் கொடுக்குறான். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் பாவம் செய்யும் பொழுது பிசாசுக்கிட்ட தான் நம்ம இதயத்தை கொடுத்துறோன்னு அர்த்தம். அவன் நொறுக்கிடுவான். அவனுக்கு நம்ம மேலே என்ன இல்லைங்க, அன்போ இறக்குமோ. ஏன்னு சொன்னால்
அவன் நம்ம ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி, அவன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம யாருடைய சொத்து? கர்த்தருடைய சொத்து. அவருக்கு தான் தெரியும். அவரு தான் பிள்ளைக்கு தான், நமக்கு தான், என் பிள்ளைய குறித்து எனக்கு தான் அக்கறை அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல இரக்கம் உள்ளவர். அப்போ நீங்கள் தைரியமாக 100% அவர் என்ன பண்ணலாம்? அவர் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கலாம், உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆகவே மகனே, உன் இருதயத்தை அப்படி செஞ்சு எனக்கு கொடுத்தனா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36, 26, 27 வசனங்களில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36, 26, 27 எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுவாராம்? நவமான அவரிடத்துல நம்ம இருதயத்தை கொடுத்தா, நம்ம இருதயத்தை எப்படி பண்ணுவாராம்? நவமான இருதயமாக மாற்றி புதிதான ஆவியை உனக்கு கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை கொடுங்க, வாசலை திறந்து கொடுங்க, முழுசா ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுங்க. ஆமென். 100% கொடுக்கணும். சும்மா அரைகுறையாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தா முழுசாக கொடு. அதான் கேட்குறாரு ஆண்டு, உங்கள் இருதயத்தை எனக்கு தான். ஏன்னு சொன்னால், குழந்தை தாய் கருவில் உருவாகும் போது முதல்ல உருவாகிற உறுப்பு இருதயம்தான். ஃபஸ்ட்டு அதுதான் உருவாகும், அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகளெல்லாம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் இருதயத்தை ஆக மொத்தத்தில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு தான் எல்லாம். நீ காலையில் இழந்ததும் ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். உனக்கு வரக்கூடிய எல்லாமே ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டாக வைக்கணும். ஆண்டவரை முதலாவது, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கா இல்லைங்களா? முதலாவது ஃபர்ஸ்ட், seek ye first the kingdom of God. இங்கிலீஷ்ல தான் வருது. ஃபர்ஸ்ட், முதல் ஆண்டவருக்கு கொடுக்கணும். உன் இருதயத்தை அவருக்கு தா. அவர் உன் இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்றுவார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ உன் இருதயம், அது கேடுபாடு நிறைந்த இருதயமா இருந்திருக்கலாம், பொல்லாத இருதயமா இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றி நல்ல இருதயமாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம் நம்ம? அப்புறம் மூணாவது, மத்தேயு 10 அதிகாரம் 42 வசனத்தை வாசிப்போம். நான் ஏறக்குறைய கரெக்டாக டைமுக்கு வரேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், வாசலை திறந்து கொடுக்கணும் ஆண்டவருக்கு, உன் இருதய வாசலை. ரெண்டாவது பார்த்தோம் இருதயத்தை. மூணாவது, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்றார். எப்படிங்க தண்ணி கொடுப்பீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்தா? அந்த பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. வீட்டுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டாலிட்டி முதல் என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. யார் வந்தாலும் தண்ணி கொடுன்னு சொல்லி கொடுங்க. கொடுக்குறீங்களா? பார், தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு டீ தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கருமையாக பிசினி தனம் பண்ணக்கூடாது. பிசினி தனம் பண்ணி ஏழை வியாபாரம் உண்டு, ஆறு இறைத்து விருத்தி அடையாரம் உண்டு. ஒரு டம்ளர் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு பலன் உண்டு. இங்கே வந்து என்ன தண்ணீர் சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர். ஆமென். அவரை பற்றி நீங்கள் ஒருத்தர்கிட்டையாவது என்ன சொல்லணும், நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஜீவ தண்ணியை கொடுங்க. இந்த தண்ணியெலாம் தாகம் வரும். ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். இந்த சிறியரில் நீங்கள் செய்கிறது எதுவோ அதை நான் என்ன பண்ணுவேன், அதை கணக்கில் வச்சுப்பேன். புலம்பல் தீர்க்கதரிசி சொல்றாரு, வாசிங்க புலம்பல்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? வாசிங்க புலம்பல் 4:4. நாவு தாகத்தால் மேல்வாயோட ஒட்டி கொண்டிருக்கிறது. பாருங்க, தாகத்தினால நாக்கு என்ன பண்ணிச்சான்? மேல்வாயோ. தண்ணி மாத்திரம் இல்லைன்னா உடம்பு என்ன ஆகிடுங்க, டீஹைட்ரேட் ஆகிடும். அப்புறம் பாட்டிலாக ட்ரிப்ஸ் ஏற்றினா தான் உடம்புல என்ன ஆகும். ஏன்னா நம்மளை ஆண்டவர் வந்து இந்த பூமியும் தண்ணீர் பந்து, பூமியும் தண்ணீர் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. இந்த பூமி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த பூமி அது ஒரு கிரகம். இந்த கிரகத்துலேயும் தண்ணீர்
செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு இருக்கிறான். தண்ணி வந்துச்சுன்னா அங்கே போய் கொடுத்து நம்ம பாடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. அங்கே தான் தாண்டி போகும்போது ஆண்டவர் அடிப்பாரான். வசனம் சொல்லுது, பூமியை தான் ஆண்டவர் கொடுத்துக்கிறார் மனுஷனுக்கு. அதே ஒழுங்காக என்ன பண்ணல இவன். இதை போல் எத்தனையோ உலகத்தை அழிக்கிறதுக்கு அணுகுண்டெல்லாம் தயாரித்து வச்சுருக்கிறான். இவ்வளோ மோசமானவன் இருக்கிறான் பாருங்க. பூமியில் இருக்கிற தண்ணி அடுத்து என்ன சண்டை, தண்ணிக்கு தான் சண்டை வருமா. இப்போ எண்ணெய்க்கு தானே சண்டை போடுறாங்க. இங்கேருந்து எண்ணெய் வாங்காத, ரஷ்யாவிலேருந்து நீ அங்கேருந்து எண்ணெய் வாங்காத, நீ அங்கே வரீங்க, சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் விட்டுட்டு தண்ணிக்கு சண்டை வருமா, புரியுதுங்களா. கடல் தண்ணியை இப்போ எடுத்து எல்லாம் என்ன பண்ணுறான், சைனாவும் அரபு நாடுகளும் கடல் தண்ணியை எடுத்து குடிக்க தண்ணியாக மாற்றினுக்கிறாங்க. தண்ணி கிடைக்காத நாட்கள் வரும் குடிக்க. நமக்கு தெரியுமா, நம்மலாம் ஏற்கனவே சின்ன வயதில் சும்மா அப்படியே தண்ணியை மொண்டு குடிப்போம். பார்த்து காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறோம். நினச்சி பார்த்தோமா, நம்ம தண்ணி வசனம் சொல்லுது, காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற காலம் வந்துச்சு. இந்த பிள்ளைகள் தண்ணி இல்லாம நாவு மேல்வாயோட ஒட்டிக்கிச்சான். ஆசிமாத மறுபடியும் குழந்தைகளின் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா. நாம மாத்திரம் சாப்பிட்றோம், நம்ம மாத்திரம் குடிக்கிறோம் தண்ணி, நம்ம மாத்திரம் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டோம், நம்ம மாத்திரம் என்ஜாய் பண்ணுறோம், ஆலயத்துக்கு வரோம், நல்லா ஆராதிக்கிறோம், நல்லது சந்தோஷம் ரொம்ப. ஆனால் அமைதியாக போயிடுறோம் நம்ம வழி. ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்க்கிறார். நீ ஒரு கலசம் தண்ணியாவது மற்றவங்களுக்கு கொடுப்பியா? என்னை நீ மற்றவர்களுக்கு தருவாயா? என்னை நீ மற்றவர்களுக்கு தருவாயா? ஒரே ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீக்காக தண்ணி கொடுக்கறதுக்கு போனார்ல நம்ம அப்பா ஏசப்பா. ஒருத்தருக்காவது நம்ம இயேசு கிறிஸ்துவின் அன்பை எவ்வளோ பேர் வெளியே மடிஞ்சிட்ருக்கிறாங்க. இப்படின்றதுக்குள்ளே எத்தனையோ பேர் மரித்து பாதாளத்து, இப்படின்றதுக்குள்ளங்க இந்த செகண்டு, இப்படின்றதுக்குள்ளே எத்தனையோ பேர் மரித்து இந்த பூமியில் உலகத்தில் அடுத்த செகண்டு இந்த செகண்டில் மறிக்கிறாங்க. எவ்வளோ பேர் பாதாளத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த செகண்டில் எவ்வளோ பேர் பறக்கிறாங்க. ஒரு நொடி உலகம் ஃபுல்லாக சொல்கிறேன் நான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தான், அதன் பலனை நீ காண்பாய். எத்தனை பேர் இன்னைக்கு முடிவெடுக்கலாமா? ஆண்டவரே உண்மை நான் கண்டிப்பாக ஒருத்தருக்காவது என்ன பண்ணுவேன் நான், ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு கணக்கு வச்சிங்களேன், ஒருத்தருக்கு உங்கள் வயசு என்ன இருக்கும் அந்த வயசுக்கு ஏற்றாற் போல ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தணும் சொல்லி வைராக்கியம் எடுங்க. ஆண்டவரே உம்முடைய வருகையில் என் 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 ஆயுசு நாட்களுக்கு ஈடாக நான் ஆத்துமாக்களை கொண்டு வரணும். நீங்கள் முடிவெடுத்த ஆண்டு நிச்சயம் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செய்ய வேண்டும். கடைசியா லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். கடைசி குறிப்பு லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். வந்துட்டுமா சப்ஜெக்டுக்கு எல்லாம் பார்க்குறாங்க. சுற்றி எங்கே வந்துட்டார் ஐயா? அதெல்லாம் நான் சொல்லலைங்க. எங்க இது நான் ஒரு டெலிவரி மேனுங்க, நான் ஒரு போஸ்ட்மேனுங்க. எத்தனை வந்து கொடுத்துட்டு போயினே இருப்பேன், அவ்வளோதான். நேற்று எனக்கு வந்தது அழைப்பு, இந்த செய்தியை கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு போயினே இருக்கிறேன். சுட ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி. அதனால் ஏன் மேலே என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன தப்பாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. கொடுக்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை இது. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். அப்போ கொடுக்காதவனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, உங்கள் வாயால் தான் சொல்லுங்களேன். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கொடாதீர்கள், கொடுக்காதவனுக்கு கொடுக்கப்படாது. சிம்பிள் லாஜிக். ஹலோ, இருக்கிறீங்களா? கேட்குதுங்களா? இன்னும் கேட்குதோம், சத்தமாக பேசவா? வாசிமா வசனத்தை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும். எப்படி கொடுக்கப்படுமா?
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அந்த அளவினால தான் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க எவ்வளவு விதைக்கிறீர்களோ அப்படிதான் நீங்க அறுக்க முடியும். 1 ஏக்கருக்கு நீங்க விதைச்சீங்கன்னா 1 ஏக்கர் என்ன பண்ணலாம், நல்ல விளைச்சல் வந்து அறுக்கலாம். விதைக்கிறவன் அறுப்பான், எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ எதை கொடுக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். சாதாரணமா இல்லை. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். இதை நான் சொல்லலை, அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை. ஐயா என்னையா இது சுற்றி சுற்றி இதிலே வந்து நிற்கிறீங்க? ஆமாம், காணிக்க தசமபாகம் நேரம் எல்லாமே தான் இதில் வரும், அடங்கும். சரிங்களா? ஆனால் தசமபாகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் தான் சொல்லப்படுது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாதம் படுறாங்க. அது ஏற்றுக்கலாம். சரிங்க, 10ல் 1 தான் தசமபாகம். அது யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போவும் கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க வருமானம் வந்த உடனே அவங்க நிறைய பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் கரெக்டாக தசமபாகத்தை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செலவு என்ன, மாத செலவு, அதுக்கப்புறம் வேறு என்ன சேமிப்பு, எல்லாமே அவங்க செய்வாங்க. இப்போ வரைக்கும் யூதர்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரனுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஃபேஸ்புக் ஓனர் யார்? அவங்க ஒரு யூதன். எல்லாமே மைக்ரோசாஃப்ட் பெரிய ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் யூதனுங்க தான். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களாம் யூதர்கள் தான். அவங்க இதை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ உலகத்தான் கூட என்ன பண்ணுறான், 10ல் 1 பாகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதை எத்தனை போய் கொட்டுறான். அவன் அதனுடைய பலனை பார்க்க சீக்கிரட் இருக்குது, அதில் ரகசியம் இருக்குது சொல்லப்பட்டதில். 10ல் 9 கொடுத்தார் கோல்கேட் பேஸ்ட் ஓனர். 10ல் 9 கொடுத்து நான் ஏன் ஆண்டவருக்கு 1 கொடுக்கணும், 9 கொடுக்குறேன். ஆமாம், பெரிய அளவில் அவருடைய வியாபாரம் உலகம் முழுக்க வளர்ந்துச்சு. கொடுக்குற குணம் ஆண்டவருது, வாங்குறது தான் மனுஷந்து. இப்படி இருக்கக்கூடாது. நம்ம கை எப்போ இப்படி இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கையை உயர்த்தி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் கருத்தை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கொடுக்குறவங்கள அந்த குணம் நமக்குள்ளே வரணும். கிவிங் ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், அது எப்படி கொடுக்கணும் பாருங்க. நீ தசமபாகம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்போஸ்தலன் பவுல் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து வாசிங்கம்மா. எனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு, வாசிங்க. 2 கொரிந்தியர் 9 6லேருந்து 12. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதின் நியமத்தின்படியே கொடுக்க கடவன். பாத்தீங்களா? உன் மனசுல நியமிக்கப்பட்டபடியே கொடுன்றார். உன் கஷ்டப்பட வேணாம், விசனமாக வேணாம். உன் மனசுல நியமனம் நீ பண்ணிட்டியா, யோசிச்சிட்டியா, அப்படி கொடுன்றார். 10ல் 1 நீ என்ன பண்ணாத, அந்த கணக்கு கூட நீ எடுத்துரு. 10ல் 5 கொடு, 10ல் 8 கொடு, 10ல் 4 கொடு. 1000 ரூபானா 100 ரூபா, அதான் கணக்கு இல்லையா? 10ல் 1னா 1000 ரூபாய் வருமானம் கொடுக்குறாருன்னா எடுத்து வச்சிரு ஆண்டவருக்கு அப்படின்னு. விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் பாருங்க, அதான் அண்டர்லைன் பண்ணும். என்ன பண்ணுமாமா ஐயா? உற்சாகமாய், சேர்ஃபுல்லா, சந்தோஷமா நான் கொடுக்கறது ஆண்டவருக்கு. யாருக்கு? யாருக்கு? நான் இங்க கொடுக்கிறேன், அங்க கணக்குல அது எழுதப்படுகிறது. நான் எதை கொடுக்கிறேனோ, எதை செய்கிறேனோ, என்னுடைய எல்லா அசைவு முதற்கொண்டு ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் சங்கீதம் 139 வாசிக்கிறோம் இல்லைங்களா? நான் அமர்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை நீர் உற்று கவனிக்கிறீர். எல்லாமே நம்ம ரெக்கார்ட் நோட் என்னமோ. இந்த கேமராலாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே அவரோட கண்கள் பூமி எங்கே உலாவிட்டு இருக்குது. அவருடைய மெமரி புக்கெலாம் வேறு. இங்கே மெமரிலாம் என்னதுப்பா உள்ள இருக்கிறவங்க சொல்லியா? ஜிபி, ஜிகாபைட்டு, மெகாபைட்டு, அப்புறம் ட்ரிகாபைட்டு, வேறு என்ன இருக்குதா? அதெல்லாம் மெமரியுடைய கெப்பாசிட்டியை சொல்லுவாங்க. இங்கேயே மனுஷன் இவ்வளோண்டு சின்ன மெமரி கார்டில் இவ்வளோ வேலை வைக்கிறான். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். நமக்கு இவ்வளோ உண்டு மூளையிலேயே இவ்வளோ வேலை பண்ணுறோமே நம்ம. அவர் எவ்வளோ பெரியவர். நம்ம ஒவ்வொருவருடைய நினைவுகளையும் தோற்றங்களையும் தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய அசைவுகள் முதற்கொண்டு நீ எதை செய்கிறாய் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார், உற்று கவனிக்கிறார். நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை பார்க்கிற ஒருவர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீ என்ன யோசிக்க, தூங்கும் போது கூட நான் என்ன யோசிக்கிறேன் அவருக்கு தெரிஞ்சிடும். தூக்கத்தில் கூட தாவீது சொல்றாரு, என் இருதயம் என்ன பண்ணி ஆத்துமா விழித்திருக்கும், ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறீர், என்னை துதிக்கும்.
ஃபுல்லாக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு ஆண்டு இருதயத்தை அப்படியே கண்ணாடியில் பார்க்கறது போல அவர் பார்ப்பார். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உற்சாகமாய் கொடுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள். அடுத்த வசனம் வாசிமாத. உற்சாகமாய் கொடுக்கிறஇடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமா. ஐயா நீங்களாம் கொடுக்குறவங்க நான் சந்தோஷப்படுறேன். இன்னும் கூட என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டு சமூகத்தில் அவர் என்ன உங்கள் இருதயத்தில் நியமனம் பண்ணுறாரோ அதை நீங்கள் என்ன பண்ண செய்ய பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை திறந்து தருவார். பாருங்கள், ஒரு சபையை குறித்து சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதை மாத்திரம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8 1-3 வசனம் வாசிக்குமா? அன்றியும் சகோதரரே, 8:1-3 2 கொரிந்தியர் அதே தான். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்து. பாருங்க, அந்த சபையில கொடிய தரித்திரம் வந்துச்சுன்னா, கொடிய தரித்திரம் என்னதுமா? கொடிய தரித்திரம் என்னதுங்க? தரித்திரத்திலேயே கொடிய தரித்திரம், ரொம்ப மோசமான தரித்திரம். அந்த சபையில வருமானம் இல்லை, மக்கதோனியா சபையில. அப்போ அவங்க என்ன பண்றாங்களாம்? கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களாம் சொல்லுங்க? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எப்படி கொடுக்க முடியும்? தரித்திரத்தில் இருக்கும்போது கொடுத்தார்கள். அதுதான் வேதத்தில் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கதோனியா சபையார், ஐயா என்கிட்ட ஒன்றும் இல்லையா, எங்களெல்லாம் எதிர்பார்க்க இல்லைங்க. ஆண்டவர் கொடுக்க வைப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஆகவே ஆண்டவர் எபேசியர் 6:10 எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம், நீ எதை செய்தாலும் தேவன் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல, அநீதியுள்ளவர் அல்ல, அநீதியுள்ளவர் அல்ல. கலாத்தியர் 6:7 வாசிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி, நான் எதை விதைக்கிறேன், நான் எதை கொடுக்கிறேன், எதற்கு நான் இடம் கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு எதை கொடுக்கிறேன்? இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய ஜீவிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நம்ம அறியாமையிலே இவ்வளவு நாட்கள் ஒரு வேலை ஓடி வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான நம்ம குணத்துற காரியத்தை நம்ம சற்று யோசித்து பார்க்கலாம். எந்த குணங்கள், பிசாசின் குணங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும்? நீ கேள், கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை கர்த்தர் மாற்றுவார், பரிசுத்த ஆவியான உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் தெய்வ சமூகத்தில், அன்பான மகளே, அன்பான மகனே, கர்த்தருடைய பிள்ளையே, வாலிப பிள்ளையே, தம்பி தங்கச்சி, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. உன் வாழ்க்கையை அழிச்சிடுவான். நீ ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுத்து பார், அது நல்ல இருதயமாய் மாற்றுவார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, பிசாசுக்கு கொடுக்காத எதையும். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா.